ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரப்போகிற ஐபிஎலுக்கு வந்துட்டு ஐபிஎல் டீம் சார்பாக நமக்கு ஒவ்வொரு பிளேயரோட கண்டிஷன் என்னங்கிறத நம்ம அப்டேட் பண்ணியிருக்காங்க கோஆர்டினேட்டர் சைடில் இருந்துட்டு. இப்போ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தோனி விளையாடுவாரா அப்படிங்கிறதான் கேள்வி. அதுக்கு ஏற்ற மாதிரியே தோனி இருக்கிறதுக்கு வேண்டிய அவர் இருக்கிறதுனால ஐபிஎல்லே போயிட்டு இருக்குது. பிசிசியும் கொட்டுதுரா. பார்த்தேனே நானும் 6 பேர் ரிட்டென்ஷன் பண்ணிக்கலாமாமா. 6 பேரை தக்க வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அன்கேப்டு பிளேயர் வச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க. எத்தனை பேரு அன்கேப்டு என்ன தெரியுமா? சொல்லு, நீ சொன்னா தான் தெரியும். அதான் இதுவரை லாஸ்ட் 5 வருஷமா சர்வதேச கிரிக்கெட்டே விளையாண்டுக்க கூடாது. இதுல இன்டர்நேஷனல் எல்லாத்துலயும் 2020 எதுலயும் விளையாண்டுக்க கூடாது. தோனி விளையாண்டாரா இல்லையா? அதான் அன்கேப்டு. அவருக்கு வேண்டிய இந்த விதிமுறையை வகுத்துக்கிறதா எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை சைடு பாத்தீங்கன்னா யாரை தக்க வச்சுக்குவாங்கன்னா, நம்ம ருத்ராஜ் பிளேயர்ஸோட பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகளுக்கு கொடுத்துருக்கானுங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கோ, இது வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒரு டீம் செலக்ட் பண்றதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணணும்னு வச்சிருக்காங்க. இப்போ வந்து 120 கோடியா மாத்திட்டாங்களாமா. ஆக்ஷன் பிரைஸ் தான். அதான் ஒரு டீம் இத்தனை பிரைஸ் வரைக்கும் செலவு பண்ணலாம் பிளேயர்ஸை வந்துட்டு எடுக்கிறதுக்கு. அதான் இந்த வருஷம், போன வருஷம் வெறும் 110 கோடியோட. ஆமா ஆமா. இந்த வருஷம் வந்து 120 கோடி பிளஸ் வந்து இன்கிரிமெண்ட், அதாவது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரிமெண்ட் ஒரு 26 கோடி சேர்த்து மொத்தம் இந்த வருஷம் 146 கோடிக்கு வந்து மொத்த அமௌண்ட். அது எப்படின்னா, ஒவ்வொரு பிளேயர் விளையாடும் போது ஒவ்வொரு மேட்சுக்கும் 7.5 லட்சம் ரூபாய் வந்துட்டு போனஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஆமா, ஒரு மேட்சுக்கு. எத்தனை வருஷத்துக்கு ரெகுலேட்டரி பண்ணிருக்காங்க? 27 வரைக்கும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது ஆமா, 2026ல 151 கோடி ரூபாய் இருந்துச்சு. அதேதான் 2027ல 157 கோடி ரூபாய் என்னவோ வந்து எதுக்கு இந்த ஆக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்க்கு வந்து தேவைப்படுமாமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ உள்ள மேட்ச்ல செலக்ட் ஆயிட்டா வந்துட்டு பாதியிலே வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க 2 வருஷத்துக்கு பேன் பண்ணிடுறாங்க. ஆக்ஷன்ல எடுத்தாலே உள்ள வந்து பிளேக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டாலே போதும். மறுபடியும் வந்து உள்ள கேமுக்குள்ள என்ட்ராகாட்டி பரவாயில்ல, வெளியே போறேன், எனக்கு ஏதாவது இன்டர்நேஷனல் மேட்சுக்கு வெளியே போறேன்னு 2 வருஷம் ஐபிஎலுக்கு பேன் அறிவிப்போட விட்டுருக்காங்க. ஆமா, மொத்தத்துல இந்த மெகா இடத்துல கலந்துக்கிட்டாதான் மினி இடத்துலயே கலந்துக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபாரின் பிளேயருக்கு. இது மெயின் வந்து இந்த கேப்டு பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் பிளேயருக்கு வந்து புதுசா ஒன்னும் ரூல்ஸ் கொடுக்கலாம். அதுல கீழே நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னாலே இந்தியன் பிளேயர்ஸுக்கு தான் வந்து மொத்தம் 6 பேரை ரிட்டன்ஷன் தக்க வச்சுக்கலாமாமா. அதுல நீ சொன்ன மாதிரிதான் 5 பேர் வந்து கேப்டு பிளேயர்ஸ், 2 பேர் வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ். அந்த தோனி வரணுங்கிறதுக்காக தானே நீங்க பண்ணிருக்கீங்க இந்த வேலை. நான் பண்ண மாதிரி சொல்றேன். ஐபிஎல் கோஆர்டினேட்டர் டீம்ப்பா. அது மினிமம் 1 அன்கேப்டு எல்லா டீமும் பாத்தீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நாங்க எங்க டீம் இருக்குடா. அடுத்தபடியா ஒவ்வொரு டீமுக்கும் எவ்வளவு பிளேயர்ஸ் வந்து இவங்க தக்க வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தோராயமான எங்களுடைய கணிப்புகளை நான் உங்களுக்கு சொல்றோம். எம்ஐல சொல்லு சொல்லு. எம்ஐனா யாரு? ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, பும்ரா, வேற ஸ்கை தலைவன் ஸ்கை. அவரை மறந்துட்டேன். கண்டிப்பா தக்க வச்சிருவாங்க. ஏன்னா எங்க டீம் இந்த வருஷம் ஜெயிக்கு நம்பிக்கையோட நாங்க உறுதியா இருக்கிறோம். சிஎஸ்கேவை அடிச்சு தொடர்த்துறங்கிற வெளியில இருக்கிறோம். சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா ருத்ராஜ், அப்புறம் ஜடேஜா, இன்னொன்னு பத்திரனா பவுலர்ல இவங்க 3. அடுத்ததான் வந்துட்டு சிவம் துபே, இந்த மாதிரி ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க அப்படின்னு நாங்க கெஸ் பண்றோம். பெங்களூர் அடுத்தது கோலி விடுவாங்களா? ஈசாலா கப் என்னப்பா வருஷம் ஈசாலா கப். இந்த வருஷம் கப் அடிக்கலன்னு குரு பூஜைக்கு குருசாமி தான் கப் அடிக்காத குருசாமி தான் அவங்க பெங்களூரு. என்ன அது மாதிரி அவங்க பெங்களூரோட யார் பிளேயர்ஸ் வந்துட்டு தக்க வைக்கிறாங்கன்னு பார்த்தா எதிர்பார்க்கிறதுனா ஒண்ணு கோலியா இருப்பாரு. கண்டிப்பா கம்பல்சரி கோலி தான் இருப்பாரு. அடுத்து பார்த்தா வீல் ஜாக், அவர் வந்துட்டு ஹிட்டருக்கு பேர் போனதா இப்ப சமயத்துல பார்த்தோம். இன்னொருத்தர் வந்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இருப்பாரு. இன்னொரு பவுலர் ஆப்ஷன் யாராவது வச்சிருப்பாங்க கண்டிப்பா. அடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசன் இருக்காரு, டிராவிஸ் ஹெட் இருக்காரு, அப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இருக்காரு, அப்புறம் கேப்டன் தலைவன் சொல்லி அடிப்பான் கில்லி, அவர் தான் இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இந்த டீம் இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா கொல்கட்டா அந்த டீம் சுனில் நரேன் இருக்காரு. ரசல் மசல் ஆண்ட்ரூ ரசல் இருக்காரு. அடுத்தது கேப்டன் ஸ்ரேயஸ். அவரை விட்டு எங்க போயிட முடியும்? வேற அது போக அதை விட்ட பவுலர் சிவி வருண் சக்கரவர்த்தி நம்ம ஒரு ஆளுப்பா. இருக்காங்க. இருந்தாலும்
இந்த வருஷமும் அவங்க ஜெயிப்பாங்களான்னு ஏன்னா போன டைம் 3வது முறையா கப் அடிச்சிருக்காங்க. இந்த வருஷமும் ஜெயிப்பாங்க முனைப்புல. காம்பீர் வேற மென்டரா இருக்காரு. இந்த வருஷமா வந்து பிராவோ வந்து கொல்கத்தாக்கு வந்து மென்டாரா போயிட்டாரு. அடுத்தது வந்து அப்புறம் டெல்லி இருக்காப்பா, டெல்லி இருக்கு. அவங்க எல்லாம் என்னப்பா பிளேயர் இங்க எடுப்பாங்க விடுவாங்க, ஒண்ணும் தக்க வச்சுக்க மாட்டாங்க. ராஜஸ்தான் எல்லாம் அப்படிதான். இது இவன் டீம் நல்ல டீம் தானேப்பா, அதுதான் அது வரமாட்டேங்குது. ராகுல் சொல்றியா? ராகுல் டீம். ராகுல் அவரே பஞ்சாயத்துல இருக்காருப்பா, வருவாரா இல்லையான்னு தெரியல. வேற மேட்சுக்கு போறாரா இல்லையா? டீம் இதுதான். இதுல எல்லாம் வந்து இவ்வளவு இது பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு நீ அடுத்தது எப்ப ஐபிஎல் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 2025 மார்ச் ஏப்ரல் டைமிங்ல தான் ஆரம்பிக்கும். இந்த வருஷம் வேற போட்டிகளை ஏதாவது குறைக்கிறதா கூட பேசியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது வேற பேசியிருக்காங்கல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் ரிட்டன்ஷன் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்காங்க எல்லாரும். அந்த ரிட்டன்ஷன் அறிவிப்பு வந்து நாங்க அது கண்டிப்பா சொல்றோம். அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் நடக்க போகுது. ஏலத்துல இருக்க எல்லா அப்டேட்ஸும் மறக்காம நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ண ரெடியா இருப்போம். நீங்களும் வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க எந்த டீம் எந்த டீமா இருந்தா என்னப்பா? எந்த டீம் சப்போர்ட் பண்ற?